வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக கிஷோர் கே சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரபலமான நபர். ஆக்சுவலாக என்னன்னா, அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளான நபர், சென்சிட்டிவான ஒரு நபர். ஆக்சுவலாக என்னன்னா, தொடர்ந்து ட்விட்டரில் வந்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருந்தார். சரி, ஏதோ நேரம் போகாமல் ஒருத்தர் வந்து எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார். ரொம்ப ட்விட்டரில் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், இன்வால்மெண்ட் இருக்க பர்சன், ரொம்ப லைக் வந்து பொட்டன்ஷியலான பர்சனும் கூட. ஸோ அப்போ என்னன்னா, டிவி ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று எழுதிட்டு இருந்தார். லைக் எப்படி சீரியலில் ஒரு தொடர் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருதோ அதே மாதிரி சுவாரஸ்யமாக. ஆக்சுவலாக டிவி ஹைட்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். அது யாரோடதுன்னா, நம்ம வந்து கே நேரு அவர்கள் இருக்காங்கல்ல, அமைச்சர், அவரோட தம்பியோட கம்பெனி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்றது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட சில லீலைகளை வந்து தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். பல வந்து சும்மா பொத்தாம்பதுவா எழுதி, லைக் வந்து வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ், வித்தவுட் ப்ரூஃபா, வித்தவுட் எவிடன்ஸ் எழுதி போடல, வித் லிங்கோட எல்லா என்னென்னங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிருந்தார். டேக் பண்ணது யாருன்னா நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். எல்லாத்தையும் டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக போட்டிருந்தாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கேஸ் கொடுத்து அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பண்ணலங்கிறது டேரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போயிடலாமேங்கிறத எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நானும் பார்க்கும்போது சரி நம்ம அப்படி கண்டுக்காம விடும்போது இடி என்ன பண்ணிட்டாங்க, இது என்ன விஷயங்கிறத கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது என்னன்னு விஷயங்கிறத நோட் பண்ண ஆரம்பிச்சு தொடர்ந்து அவரு அவங்கள டேக் பண்ணனால. ஆமாம், நோட் பண்ணும்போது தான் பல அம்பலங்கள் வந்து சிக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்துல உள்ள போனார், தெரியும்ல. அந்த கேஸ் எதுக்காகனா, கிட்டத்தட்ட அப்போ டிரான்ஸ்போர்ட் துறையோட அமைச்சர் 2011 16 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து இவர் டிரான்ஸ்போர்ட் துறையோட அமைச்சராக இருந்தார், ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலகட்டத்தில். அந்த டைம் அமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த டிரைவரு, கண்டக்டரு, ஜூனியர் இன்ஜினியர், அந்த இன்ஜினியர், இந்த இன்ஜினியர்னு பல போஸ்டிங்க்கு ஒருத்தங்களுக்கு 4 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் பணத்தை வாங்கி கிட்டத்தட்ட 780 கோடி ரூபாய் கிட்ட ஊழல் பண்ணிட்டாரு. அப்படிங்கிறதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க ஒரு ஊழல் வாய்ந்த அமைச்சர் இருக்காருன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணி மிகப்பெரிய லெவல்ல அடிச்சது யாருன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர். அவர் ரொம்ப சிறந்த வேலைக்காரர். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு இது சிறந்த தகுதியான ஒரு வேலைக்காரர் யாரு? திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக ஆட்சிக்கும். உண்மையை சொல்ல போனா ஸ்டாலின் அவர்களோட தகுதியான நபர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இதுல கொள்ள அடிக்கிறதுல கலெக்ஷன் பண்ணி கரெக்டா கொடுக்கறது. ஸோ அந்த கேஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இங்க என்னன்னா, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கு கீழே நடக்கிற, அதாவது வந்து அண்ணன் அமைச்சராக இருக்காங்கன்னா தம்பிமார்கள் எல்லாம் புரோக்கர் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அப்ப என்ன நடக்கும்னா, டிஎன்பிசின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் தேர்வு முறை ஒன்று நம்ம தமிழ்நாட்டில், அதுக்கு கீழே தான் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பல டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். குரூப் 1க்கு இந்தந்த வேலைகள், குரூப் 2க்கு இந்தந்த வேலைகள் அப்படிங்கிற மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ். எல்லாருக்குமே குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், 3 ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய ஒட்டுமொத்த டைமையும் ஒதுக்கி உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதை நம்பி வாழ்க்கையை அதை நம்பி வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக, அரசாங்கத்துக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக படிக்க ஆரம்பிப்பாங்க. இது என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் செந்தில் பாலாஜி அவரோட காலகட்டத்திலையும் பாஸ் ஆனவனை உள்ள வைக்காம கடைசி என்னன்னா பணம் கொடுக்குறவனை உள்ள ப்ரியாரிட்டி பண்ணி அங்க வந்து மிகப்பெரிய குழப்பம் வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மையிலேயே எழுதி பாஸ் பண்ணவன் கேஸ் போடுறான். அது மாதிரி பல கேஸ் போட்ட பலருக்கு வந்து பணம் கொடுத்து சமாளிக்க பார்க்கும்போது தான் கடைசி என்னன்னா மொத்தமா லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நஞ்சமா செஞ்சா பிரச்சனை கிடையாது, மிகப்பெரிய லெவல்ல பண்ணனால வெளிவந்துட்டு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து டிவி ஹைட்ஸ் கீழே, டிவிக்கே கிடையாது, டிவி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், நான் உங்களை சொல்லலை, அதுக்கு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணன் அமைச்சராக இருக்கிறதுனால கீழே துறையில் வந்து பல டிபார்ட்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இடி குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 துறைகள். ஆனால் நம்ம ஆள் சொல்லப்பட்ட வந்து இது ஆத்தரைஸ்டா இடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது 150 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதாவது வேலை வாய்ப்புகளை வந்து அப்பாயிண்ட் பண்றது. ஆனா பேச்சு பொருளா பேசப்படுற நபர் இன்னும் அன்ஆத்தரைஸ்டா சொல்ற துறைகள் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 2000+. நான் அதுக்குள்ள வரல, அந்த இமேஜினரிக்குள்ளே நம்ம போக வேண்டாம், இதுக்குள்ள வந்துடலாம். இந்த 150 துறைகள்ல மட்டும் இடி கிளைம் பண்ற அமௌண்ட், இத்தனை கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 880 கோடி. 880 crores. இந்த 880 crores யாரோட பணம்னா மக்களோட பணம். பாஸ் பண்ணவும் இருப்பான், பாஸ் பண்ணாதவன் இருப்பான். 25 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம் காசை வாங்கி இந்த ஒட்டுமொத்த துறைக்கும் பணத்தை இது பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகுறது. வேலை பாக்குறாங்க பாருங்களேன். அதாவது என்னன்னா, இந்த அமௌண்ட் டோட்டலா கால்குலேட் பண்ணி தான் இந்த குறுகிய ஒரு துறை
2000 எல்லாம் விட்டுருங்க, இந்த 150 மட்டும் இடி கிளைம் பண்றது மட்டும் கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட 80 crores அமௌண்ட். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த தலைகள் வந்து பல பேரோட வாழ்க்கை உருளுது இந்த விஷயத்துல. ஆமா, ஏன்னா இவங்க இப்போ லஞ்சம் கொடுத்து தொழில் அந்த இதை வாங்குறாங்கன்னா, வேலை வாங்குறாங்கன்னா, அவங்க லஞ்சம் வாங்கக்கு தானே இந்த வேலை வாங்குறாங்க, சம்பாதிக்க தானே ஆசைப்படுவாங்க. 90% ஆமா, அப்படிதானே போகிறவனும் படிக்காம போறவனும் பணம் கொடுத்து போறவனும் அதுல நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா பணம் கொடுக்குறவன் கண்டிப்பா போட்ட பணத்தை எடுத்தாகணும். இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் கண்டிப்பா எடுத்தாங்க. கேபிட்டல் வட்டி முதல் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அவன் வட்டி வாங்கி பணம் கொடுத்துருப்பான். ஆமா ஆமா, அவன் பொண்டாட்டியோட நகையை அடமான வச்சு அவன் பணம் கொடுத்துருப்பான். இவங்கள மாதிரி கிடையாது. ஆனா படிச்சு வரான்ல அவனுக்கு அந்த வழி தெரியும். அவன் கஷ்டப்பட்டு ராவு பகலா உட்கார்ந்து படிச்சு அவன் வந்து ஒரு துறையை இதுக்கு எப்படியாவது நம்ம டீச்சர் ஆகிடலாம், இல்ல வந்து கலெக்டர் ஆகிடலாம், இல்ல டெபுட்டி கலெக்டர் ஆகிடலாம், இல்ல வந்து தாசில்தார் ஆகிடலாம், எஸ்பி ஆகிடலாம். அது ஒவ்வொரு துறைக்கும் படிக்கிறான்ல. ஐபிஎஸ்க்கு தனி, ஐஏஎஸ்க்கு தனி, இது டிஎன்பிசிக்கு தனி, ஒவ்வொரு இதுக்கும் யூபிஎஸ்சிக்கு தனின்னு படிக்கிறான்ல. இன்னொரு இடத்த அழகா பணத்தை கொடுத்து போகும்போது எப்படி என்ன தோணும்? அதில் நம்ம ஆட்கள் மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 crores. ஆனால் உண்மையிலே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், கிஷோர் வந்து இவர் எழுதுனது இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு நேஷனல் மீடியா கவர் பண்ணியிருக்காங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸா டைம்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் நினைக்கிறேன் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க. தாண்டி இடி இந்த அளவு உள்ள வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தலை சாதாரண வேலை பார்க்கலடா, பெரிய லெவல். இடையில அவர் வீட்டுக்கு வந்து என்னன்னா வெடிகுண்டு மிரட்டல் விட்டாருங்க. யாரோ ஒருத்தங்க டம்மி சீட்ல போட்டு இவர் வீட்டுல வெடிகுண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோதனைக்கு வந்திருந்தாங்க. இந்த அளவுக்கு பண்ணி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காரு. அதுவும் தீபாவளி டைம்ல பயங்காட்டுறதுக்கு வேண்டி அவரு அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நான் ஒரு பிஜிலி படக்கு போட்டாலே நான் பயந்து ஓடிடுவேன்டா, இதுக்கு போய் நீ எனக்கு வெடிகுண்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலா சரி, ஏதோ ஒண்ணு வாட் எவர் அவரு சும்மா எழுதினாரா ஏதோ ஒன்று பண்ணாருன்னு கரெக்டான விதத்தில் எழுதி கரெக்டான நபர்களோட கதவை தட்ட வச்சு கரெக்டான நபர்கள் கரெக்டான இடங்களில் போய் கதவை தட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மோர் தென் 80 crores 850 கோடி ரூபாய் மக்களோட பணத்தை கொடுத்து ஊழல் பண்ணி படிச்சவனோட வேலையை பிடுங்கி இந்த பக்கம் இன்னொருத்தன் படிக்காதவன் பணம் கொடுத்து வாங்குறதுக்கான வேலைகளை நடந்துட்டு இருந்த விதத்துல ஒட்டு மொத்தமா உடச்சு விட்டாரு. அதுக்காக மிஸ்டர் கிஷோர் கே சுவாமி அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா மிகப்பெரிய லெவல்ல மக்களோட உழைப்பை திருடி பார்த்தாலும் மக்களுக்கு அவரு வேலை சர்வீஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வாட் எவர் என்னன்னாலும் இருக்கணும். ஆமா ஆமா ஆமா, என்னது யாருக்கு நல்லது, யாருக்கு லாபம், அது மக்களுக்கு தான். அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இது பேச வேண்டிய விஷயம். நேத்து முந்தானத்தை நம்ம பேசணும்னு நினைச்சோம்னா கடைசி என்னன்னா இன்னைக்கு அதை பேச வேண்டிய விஷயம். அதுக்கான நேரங்காலங்களை காலம் ஒதுக்கி தந்ததற்காக நன்றி. ஆனா இது எதுல இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்களா, நம்ம வந்து லஞ்சம் வாங்கி ஓட்டு போடுறதுல இருந்து தான் இந்த அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுத்து இந்த வேலைகளுக்கு வைக்கிறதுனால இந்த அதிகாரிகளும் கெட்டு போய் லஞ்சம் வாங்கி இந்த சுழற்சியிலேயே வருது. அந்த சுழற்சியை உடைக்கிறது கஷ்டம். நம்ம சும்மா நான் சொன்ன மாதிரி நான் வந்தா ஒட்டு மொத்தத்தையும் உடைக்கிறேன் அப்படி மாத்தினாதான் முடியுமே தவிர என்னன்னா கஷ்டம். மக்கள் தான் அடிப்படை முதல் தொடக்கம்னால மக்கள் நம்ம தான். இவன் தானே முதல் லஞ்சம் கொடுக்குறான். ஆமா, இவன் தானே காசு கொடுத்து லஞ்சம் வாங்குறான். கரெக்ட். ஆனா அதை உடைக்கிறதுக்காக இவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இது மாதிரி பலர் வரணும். இன்னும் இப்ப நம்ம இன்னைக்கு பேசுறோம், இது மாதிரி பலர் பேசணும், பேச்சு பொருள் ஆக்கணும், இடி கண்ணில் போய் உழணும். ஸோ இந்த மாதிரி பல பேச்சு பொருள் ஆறாதான் ஸ்ட்ரக்சர் மாறினா மட்டும்தான் இது மாறணுமே தவிர ஒருத்தர் போட்டாரு அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாங்க, உள்ளத்துக்கு வச்சுட்டு இப்போ வெளில இருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு வந்து கே நேரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே கே நேரு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், செந்தில் பாலாஜி ஒரு விக்கெட்டு, கே நேரு ஒரு விக்கெட்டு முடிஞ்சதுன்னு வைங்களேன், அந்த பக்கம் திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே முடிஞ்சு. அதாவது திமுக என்கிற ஒரு கட்சி இயங்கிட்டு இருந்தது மிகப்பெரிய பொருளாதாரம் யாராருனாலாம் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி. இவர் கே நேருங்கிற ஒரு நபர் இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இங்க இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அதுக்கு அடுத்தது இந்த அமைச்சர் மிகப்பெரிய லெவலில் லாபி பண்ணிட்டு இருக்காருங்கிறது. ஸோ அதனால வந்து 2026 எனக்கு தெரிஞ்சு வந்து வாஷ் அவுட் ஆயிரும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு தலைகளை தூக்க இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இந்த பக்கம் அமைச்சர், அதை தாண்டி வந்து செந்தில் பாலாஜி அவரோட ஊர்லயே உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. ஒரு போஸ்ட் ஓட்டானுங்க, கட்சிக்காரங்க அவர் பின்னாடி இருப்பாங்க, காரணம் பணத்துக்காக. இன்னைக்கும் அவர் வந்து தலைமை கிட்ட விசுவாசமா இருக்காரு, ஆதாயத்துக்காக போஸ்ட் ஓட்டி இருந்தாங்க. என்னன்னா இதுக்கே பயமானு, எதுக்குன்னா பின்னாடி கரூர் போட்டோ எல்லாம் போட்டு இதுக்கே பயமானு சொல்லிட்டு விஜயம் மிரட்டுற மாதிரி. அப்ப எந்த ஆணவம் இருக்கணும், எந்த தைரியம் இருக்கணும், அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு போய் குட்டுவம் எல்லாம் கொண்டு கொடுத்தானுங்க. அந்த காசு எது, அந்த ஒட்டுமொத்த தொகுதி மக்களுக்கும் எல்லார் வீட்டுக்கும் குட்டுவோம். அதை தாண்டி வந்து அவங்களுக்கான லைக் வந்து என்ன சொல்றது, வீட்டு உபயோக பொருட்கள், கிச்சன் அப்ளைன்சஸ் சொல்லுவாங்க, வீட்டு பெண்களுக்கு ஓட்ட கவர்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான தொகையை மட்டும் கால்குலேட் பண்ணி நாங்க ஏன்னா காசா கொடுக்கல, இல்ல நாங்க வந்து பரிசா தானே கொடுத்தோம். அந்த பரிசுக்கு பணம் ஏதுடா இல்ல, எனக்கு புரியல. நீங்க பரிசம் காசு கொடுத்தாதானே வரும். அதுதான் மினிமமா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றாங்க. 10 வீடு 1 லட்சம் ரூபாய், 100 வீடு
1 கோடி ரூபா. ஸோ அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்களேன், ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இவங்க கொடுக்குறாங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்களேன். அன்னைக்கு சம்பாரிச்சதும் இன்னைக்கு டாஸ்மாக்ல சம்பாரிச்சதும் எல்லாத்தையும் சேர்த்து மக்களுக்கு குட்டுவமா வீட்டில் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கே நேரு அவர்களை மாதிரி பல அமைச்சர்கள் இன்னும் சம்பாதிச்சு வச்சு வீட்டுகளில் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்கான். அதை தாண்டி வந்து இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் வேலை பார்க்கறதுக்காக இலவச ஃபோன், அதாவது ஒன்று கொடுத்தானுங்க. என்னன்னா ஒரு ஃபோனு, ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்களோட முகம் பதிச்ச ஒரு வாட்ச், ஒரு கொடை, ஐயா ஸ்டாலின் அவர்களோட முகம் பதிச்ச எல்லாத்தையும் விளம்பரம் எல்லாத்தையும் கொடுத்து உடன்பரப்புகளுக்காக. இந்த அளவு பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கடைசி தான் தெரியுது. இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்காக மக்கள் நம்பி கொடுக்குற பணம். ஏன்னா உண்மையை சொல்ல போனா இப்படி எல்லாம் போட்டு தெரியவங்க தானே சிங்கிச்சாயின் அவருக்கு முகத்தை போட்டு தெரியவங்க தானே உண்மையான தற்குறியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதான் கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதாவது என்னன்னா உண்மையிலே நம்மள தற்குறின்னு அதான் நம்மளே இல்ல, டிவி கட்சிக்காரங்க சொல்றாங்கல்ல. நாங்க டிவி கட்சிக்காரங்களாம் கிடையாது, நம்ம வந்து மக்களுக்காக ஒரு விஷயத்த பேசுறோம், அவ்வளவுதான். டிவி கட்சிக்காரங்களை தற்குறின்னு சொல்றாங்கல்ல. நீங்க பாருங்க திமுக காரங்களை பார்த்தா இந்த பக்கம் ஒரு 200 ரூபா வாட்ச், 200 ரூபா கூட 200 ரூபா சட்டம், ஒரு வாட்ச் போட்டுருப்பாருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், பெரும் தலைகளை சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் 5 கோடி 100 கோடி ரூபாய்க்கு வாட்ச் போட்டுருக்காங்க. நான் சொல்றேன் இந்த அல்ற சில்லறைங்க இருக்காங்கல்ல, ஐயாவோட முகம் பதித்த ஒரு வாட்ச், அது எனக்கு தெரிஞ்ச 150-200 ரூபா இருக்கும். கேட்டா ஐயா எங்க ஆளாகும் சொல்றேன். ஐயாவோட முகம் பதிச்ச ஒரு வாட்ச், அதை தாண்டி ஐயாவோட முகம் பதிச்ச ஒரு கொடை, ஐயாவோட முகம் பின்னாடி பதிச்ச ஒரு செல்போன், ஐயாவோட முகம் பதிச்ச ஒரு கார்ட்போர்டு, எதுக்குன்னா எழுதுறதுக்கு, பூத் கமிட்டி எல்லாத்தையும் எழுதுறதுக்கு, ஐயாவோட முகம் பதிச்ச ஒரு பென்னு. இது எல்லாத்தையும் கொடுத்து இவங்க யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஆமா இல்ல ஒருத்தர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெளியே இருந்து ஒரு எலைட்டான ஒரு பீப்புள், ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி தெரியும்? யாரா இவன், எங்க தற்குறியா இருக்கான்னு அது சொல்லுவாங்கல்ல. ஒரு திமுக இன்னொரு திமுக காரணம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? இதேதான், 2 தற்குறிகள் ஒண்ணு சேரும்போது வெளியே கோமாளியை தான் பார்ப்பான். இந்த கோமாளி கூட்டத்தை தான் நம்ம விரட்ட வேண்டியதா இருக்கு. வேற வழி பாருங்க. அந்த 2 கோமாளியை சொல்லுதீங்களா? நான் 2 கோமாளி யாருன்னு சொன்னா நான் இந்த தற்குறி இது திமுக கூட்டத்தை தான் சொல்றேன், வேற யாரும் சொல்லல. இந்த திமுக கூட்டத்தை விரட்ட டிவி கட்சிக்காரங்கள தற்குறின்னு சொல்றாங்க, வேற கட்சிக்காரங்கள அடிமை கூட்டம்னு சொல்றாங்க, மேல சங்கி கூட்டம்னு சொல்றாங்க. சரி, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னன்னா இந்த கோமாளி கூட்டத்தை விரட்டுறதுதான். கரெக்டான முறையில நீங்க விரட்டுவீங்க நம்புறேன். இது மிகப்பெரிய லெவல்ல ஒரு அடியாவும் திமுக விழும். கூடிய விரைவில் அந்தந்த நபர்களை கைது பண்ணி நல்லாட்சி அமைகிறதுக்கான ஒரு புள்ளைய சுழிய இடி போடுவாங்கன்னு நம்புறேன். அதுக்கான வேலையை தான். அதை தாண்டி மக்களும் வந்து அரசியல் பார்க்கணும், மக்களும் அரசியலுக்கு வரணும், மக்களும் அரசியல யோசிக்கணும். இல்ல அதை வந்து விஜய் அவர்கள் புள்ளைய சொல்லி போட்டாரு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதுதான், சீமான் அவர்களால அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருனாலாம் திரு விஜய் அவர்களால என்ன நடக்குதுங்கிறத அப்டேட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நாளடைவில் தகுந்த நல்ல முடிவை மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா போதும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது 2026 இன்னும் 6 மாசம் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நான் போய் நீங்க வந்து பிஜேபிக்கு வாக்களிங்க, இல்லை ஏடிஎம்கே வாக்களிங்க, இல்லை டிவிக்கு வாக்களிங்கன்னு சொல்ல முடியாது. காரணம், டிவி கட்சிக்காரன் நாளைக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதையும் நான் சுட்டி காட்டணும், ஏடிஎம்கே தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதையும் சுட்டி காட்டணும். அதனால நம்ம சொல்லக்கூடாது, நீங்க அனலைஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இந்த பக்கம் 60 உயிர் செத்து இருக்கா, கள்ளக்குறிச்சி செத்துருக்கா, இந்த பக்கம் 1.5 லட்சம் தமிழர்கள் வந்து குவிச்சிருக்காங்களா, இந்த பக்கம் 11 அப்பாவி மக்களை வந்து இந்த பக்கம் சுட்டு கொண்டாங்களா, இந்த பக்கம் பொள்ளாச்சியில் நடந்துச்சா, ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது யாருமே நல்லவனும் கிடையாது, எல்லாரும் தூய்மைவாதிகளும் பழைய காமராஜர்கள் எல்லாம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு 11 பேர் இறந்துருக்காங்கன்னா இங்க 60 பேர் இறந்துருக்காங்க. இங்க 1.5 லட்சம் கோடி மக்கள், 1.5 லட்சம் மக்களை வந்து சுட்டு கொன்னாங்க. அதுக்கு வகுத்து கொடுத்தது யாருன்னா நம்ம திமுக அரசாங்கம். ஸோ ரெண்டத்தையும் மைலேஜ் பார்க்கும்போது புதுசாக இன்னொரு கட்சி வருது, தாவேகா. ஸோ எல்லாத்தையும் பாருங்க, யார் நல்லவங்கிறத நீங்க தேர்ந்தெடுங்க. தாவேகான்னு வரும்போது இவங்க வைக்கிற எல்லா குற்றச்சாட்டும் என்னன்னா, அங்க 41 உயிர்கள் அந்த மரணம்ங்கிறது. ஏடிஎம்கேன்னு வரும்போது 11 மரணங்கள், அங்க 41 மரணங்கள். எல்லாத்தையும் இவங்க வைக்கிறாங்க. இல்ல, பொதுமக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க, ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எவன் நல்லவன்ங்கிறது. காமராஜரான்ங்கிறது பாக்க, அவர் யாரும் காமராஜரும் இல்ல, தேவரன் இல்ல, பழனி பாபா இல்ல, இங்க யாருமே கிடையாது. அதனால வந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுங்க, சரியான நேரத்துல கரெக்டான பட்டன்ல உங்களோட வாக்குகளை செலுத்தி இந்த ஆட்சி அகற்றுவீங்கன்னு நம்புறேன், விரும்புறோம். தமிழக மக்கள் நாங்களும் விரும்புறோம். நன்றி, வணக்கம்.